கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சமாதானமாக இருக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவர். போன மாதம் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். தேவன் அப்படியே அவருடைய கிருபையினால் தயவினால் நடத்தப்பட்டோம், ஆசீர்வதிக்கப்பட்டோம். இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்த வசனமாய் சொல்கிற வார்த்தை எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நவம்பர் மாதம் 2025 நம்முடைய எதிர்பார்ப்பை தேவன் நிறைவேற்றுகிற மாதமாக இருக்க போகிறது. இத்தனை வருஷமாக, இத்தனை மாதங்களாக, இத்தனை நாட்களாய் தேவ சமூகத்தில் காத்திருந்த ஒவ்வொன்றையும் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். என்னுடைய வாழ்க்கையில் குடும்பத்துக்குள்ளாக ஒரு சந்தோஷம் உண்டாகாதா? ஒரு சமாதானம் உண்டாகாதா? ஒரு சுகம் உண்டாகாதா? இத்தனை வருஷமாக காத்திருக்கிறேனே, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா? வேலையில் இன்னும் ஒரு முன்னேற்றம், ஒரு உயர்வு, ஒரு மேன்மை, ஆசீர்வாதம் உண்டாகாதா என்று சொல்லி எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் இந்த மாதத்தில் உங்களுடைய முடிவை, நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இனி எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், எதை குறித்தும் திகைய வேண்டாம். கர்த்தர் கூடவே இருக்கிறார். கர்த்தர் கூடவே இருந்து நம் கரங்களை பிடித்து அற்புதமாய், அதிசயமாய் கர்த்தர் நடத்த போகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனை நீங்க போகுது. ஆமாம், நிம்மதி உண்டாக போகுது, சமாதானம் உண்டாக போகுது. கர்த்தர் கரை நீட்டி தொட்டு கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். கர்த்தருடைய கிருபையினால், அவருடைய தயவினால் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கிருபையினால் எல்லா ஆசீர்வாதமாக தேவன் மாற்றி தரப்போகிறார். கர்த்தருடைய தயவு நம்மோடு கூட இருக்க போகிறது. கர்த்தருடைய கிருபையினால் நடத்தப்பட போகிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் கூடவே இருந்து நம் கரங்களை பிடித்து அற்புதமாய் நடத்தப் போகிறார். கர்த்தருடைய கரம் நம் கூடவே இருக்கும். ஆமென்.